வெல்கம் டு அவர் சேனல் பிஜின் லவ் பை ரிச்சி ஷேக். இப்போ நம்ம வந்து திரு ஆர்மா அவர்களோட புறாக்களை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அவரோட அனுபவத்தையும் அவர் வின் பண்ணதையும் அவர் அந்த மருந்துகளை பற்றி சொன்னதெல்லாம் கேட்டிருப்போம். இப்போ அவரோட புறாவை பார்ப்போம். காட்டுங்க. இதான் அவரோட ஒரிஜினல் புறா பாருங்கள். இதோட கண்ணை அண்ணன் காட்டுற மாதிரியே வா, அங்கிட்டு வா, வெளிச்சத்துக்கு கொடு. ரெக்கையை விரிச்சு காட்டுங்க, ரெக்கையை விரிச்சு காட்டு. அப்படியே க்ளோஸ்அப்பில் இடாது பாருங்கள். அதோட செகண்டரி ஃபெதர் எப்படி இருக்குன்னு. அதனால தான் அவர் வெட்டி புறா ஓட்டியிருக்காரு. இந்த ரெக்க அமைப்பெல்லாம் பார்த்துக்கங்க. இந்த லைனில் நிறையா புறா வெளியே இருக்குது. நிறையா இவர் மூலியமாக போகலனாலும் எப்படியாவது வெளியே போயிருக்கோம். இந்த புறாக்கள் இருக்குது. இந்த புறாக்களை பார்த்துக்குங்க. ஒரிஜினல் இதுக்கு போட்டிருக்க பொட்டை இது ரெண்டுமே பறந்த புறாக்கள். ஆமாம், ரெண்டுமே பறந்தது. அது வேற பொட்டையா? வெளியில எடுத்து போட்டு இவரோட ஃபேவரட் கலர் இந்த புறா தான். இதை மெட்ராஸ் சைடு பூரின்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணா ஒரு நிமிஷம் கண்ணை நிறுத்தி எடுப்பா. ஓகே, இந்த ஆனை நீங்களே சொல்லிடுங்க. இந்த ஆணை 6 மணி பறந்த ஆணை, அதாவது காசி நானுக்கு மூத்த ஆணை. இந்த 2 ஆணுங்களுக்கு மூத்த ஆணை. ஒரு ஆணுக்கு மூத்த ஆணை. ஓகே ஓகே ஓகே. இன்னொரு காசி நானு, இன்னொரு வெளியூர் ஆணு. இங்கேயே அப்படி 6 மணி பிறந்துச்சா? திருவண்ணாக்காலில் பிறந்தாங்க. திருவண்ணாக்காலில். அது ரெக்கையை விரிச்சு காட்டுங்க. அதோ அப்போ இங்கே 6 மணி பறந்தது இதோட அப்பா. ஆமாம், வெரி குட். இது பேத்தியா? தோரணமில்ல ஜெயிச்ச போட்டா அந்த காசின்னு சேர்ந்த போகிறாங்க. காசின்னு சேர்ந்த புறா தான். ஆமாம். ஜாக் பாட்டு அடித்ததில் இது ஒரு பொட்டை. இதில் கவனிக்க வேண்டிய இடமே இதுதான். அவர் லைனில் வரப்போ அந்த புறாவில் வந்து இந்த செவ்வல் அடித்து வந்தால் மட்டும்தான் இவர் புறாவாக இருக்க வாய்ப்பு. அது என்ன கலராக இருந்தாலும் முன்னாடி காட்டின சப்ஜா புல்லில் கூட அந்த மாதிரி இருந்துச்சு, செவ்வல் இருக்கும். அதான் இவரோட ஃபேவரட். இல்லை குஞ்சில் இது குல்தார் வழி. குல்தார் லைனு அப்படியே கண்ணை கண்டா வயலட் ஐயா இருக்குது. நல்லா க்ளோஸ் அப்ல எடு. இந்த இடத்துல வரப்போ லைட்டாக ஜூம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கண்ணு கிளியராக இருக்கும். அப்புறம் அப்படியே நார்மலுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஓகே. இது என்ன சேதானா? இது நம்ம இதில் குஞ்சான தானே? இல்லை, அது வெளியில் இருந்து நம்ம புறால போட்டு உடைச்சான. இது உடைச்சி இந்த புறா என்ன டைம் வந்துச்சு? இதில் அவங்க ஓட்டியிருக்காங்க 3 மணி வரைக்கும் ஓட்டியிருக்காங்க. இடத்துல இல்லையா? இல்லை இல்லை, இப்போ வெளியில் கொடுத்து ஓட்டியிருக்காங்க. தஞ்சாவூரில் கொடுத்துருக்காப்புல அவரு. சரி 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 சரி. இங்கே அவரு டோர்னமெண்ட்ல சரியா விடுறது கிடையாது. அவரு விடுறது இல்லை. ஆமாம், ரேஸ் வருவாப்புல. அவருக்கு நம்மளை மாதிரி பழப்பு பார்த்துக்கிட்டு. இது என்னன்னு இந்த கண்ணை ஜூம் பண்ண லைட்டாக.
நம்மளுக்கு அவகாசம் இல்லை. இருந்துச்சுன்னா இந்த கண்ணெல்லாம் ஸ்லோ மோஷனில் எடுத்து போடணும். போட்டோம்னா அட்டகாசமாக தெரியும். இதுவும் அதை சேர்ந்த புறாக்கள் தான். இந்த குருணை வரும், அந்த கண்ணில் அது குருணையும் வரும், டிராவல்ஸ் வந்து சில வந்து வராமையும் இருக்கும். குட்டைங்க நம்ம புறாங்க மேலே கொண்டு உடைச்சிட்டோம். குட்டை காட்டாது. கண்ணோட அந்த 5th சர்க்கிள் தெரிகிற வரைக்கும் பார்த்து அது பெரிய சப்ஜான் எடுத்து விட இல்லை பார்த்துக்கோமா. இல்லை இல்லை பார்க்கல. இதெல்லாம் ஒரு ஒரிஜினல் புறாக்கள். அதை அப்படியே பத்திரமா வச்சுருக்காரு. இதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு வரணும் சேஃப்டியாக. இதோட ஸ்பெஷல் என்ன? கால் பஸ்ரா. இது வேற லைன்ல இருந்து உடைச்சதா? இந்த உடப்புல என்ன டைம் பண்ணிருக்கு நம்ம இந்த ஊர் கிளைமேட்டுக்கு? இங்க பறந்த அந்த பாட்டா இது சாதா கர்ணபுரம். கர்ணபுராவா? பூராங்கண்ணு நல்லா அதை க்ளோஸாக கொண்டு போகணே. இந்த கண்ணை அப்படியே கொஞ்சம் இப்படி இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நானே காட்டிக்கிறேன். ஆனால் அந்த மக்களுக்கு இது கரெக்டாக போய் சேரணும். நார்மல் மோடில் வை. இப்போ ஜூம் நீ வை. நான் வீடியோ கிட்ட கொண்டு வரேன், கண்ணுக்கிட்ட கொண்டு வரேன். வயலட் ஐ. அடி ஹெவி அடியா வச்சா எந்த புறாவும் அடி மிஸ் ஆகாது. ஆமாம். கண்களை பாருங்கள் எவ்வளோ கிராவலாக எப்படி கரெக்டாக 5th சர்க்கிளோடு வச்சுருக்காப்புல பாருங்கள். இது மாதிரி பெரிய புறாக்கள் வச்சுருக்க விஷயத்தில் வந்து 100% எதிர்பார்த்து ஜதை பண்ணலாம். இந்த புறாக்கள் எப்போ பறக்கும், அது என்ன டைப், என்ன பறக்க போகுது, இதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. அதனால தான் இந்த மாதிரி பேர்டு வச்சுருக்காங்க. ஓகே இந்த புறாவை மட்டும் நான் உங்கள்கிட்ட திருப்பி வீடியோ முடிஞ்சதுன்னு கேட்குறேன். நீங்கள் அதுக்கு சொல்லுங்கள். இது அவங்க கண்ணு, பாடி பேட்டர்ன், பாடி ப்ரொஃபைல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லா அட்டகாசமாக இருக்கும். நம்ம புறாங்கள செவ்வல் வரும், செவ்வல் அடிக்கும். கரெக்டு. சாதா எடுத்து பார்ப்போம். இதில் என்ன ஸ்பெஷல்? இது எதுடா? சப்ஜானு. இது பாறையில எல்லாம் பறந்துச்சுல 7 மணிக்கு. ஆமாம், அதை சேர்ந்த படம் 3 கல்லியில் 10 ஹவர் முடிச்சிருக்கோம். பக்கா புறா. இதெல்லாம் பழைய சாம்பார் புறாவிலேருந்து வந்ததா? ஒரு புறா அதில் இருந்தது. சாம்பார் புறா லைன் தான். அதான் அந்த லட்சணமே அதில் தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ரெக்கை, இந்த செகண்டரி ஃபெதர் நான் சாதாரணமாக தான் பிடிச்சிருக்கேன். இவர்கிட்ட இருக்கிறது தான் இந்த ஒரிஜினலாக வச்சுருக்காப்புல. ஏன்னா சாம்பார் மாப்பிள்ளைன்னு ஆறுமுகத்தை கண்டாவே வா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுக்குவார். அதில் வந்த ஒரிஜினல் புறா இந்த வருஷம் ஓட்ட வச்சுருக்காங்க. ஓகே. இது ஏழைகால் பறந்தது புறா. இது லைன் புறா ஏழைகால். ஆனால் இதில் புறா போட்டு இன்னும் ஓட்டலை. இதில் புறா போட்டு அங்கே 10 ஹவர் தான் வந்திருக்கு. ஆமாம், திருவண்ணாமலை. சரி. ஆனால் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். இனிமேல் எப்படி பறக்குதுன்னு இனிமேல் தான். சரி.
இந்தானா? இதான ம். ஒத்தையிலேயே தான் பிறக்கும். இது எப்படி வந்துச்சு? குஞ்சாச்சா? ஆ, குறிச்சிக்காரர் புறா. குறிச்சி. அந்த சரியான ஆளை தேத்தி வச்சிருக்க. நான் ஒரு நாள் போயிருந்தேன். இல்ல இப்ப அது ஒரிஜினல் இல்ல சக்கு. ஆ, இப்ப புறா மாத்தி இப்போ உடைச்சிட்டு இருக்காரு. ஆ. இது நம்ம கண்ணுக்கு இதோட பொட்டையை போடுறா. பொட்டைக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இப்ப? ஆனா ஒரே ஜதை. ஒரே ஜதை. ஆனா இது 7 வருடம் தான் பிறந்திருக்கு. இது இருக்கிற வரைக்கும் பிறந்திருக்கு. இதுக்கு அக்கா வந்து என்கிட்ட 6 பிறந்திருக்கு. ஆ, ஜாகிர் குண்டுலயே. சரி சரி சரி. நல்ல பேர். ஒரே ஜதை பிள்ளைங்க தான் இது ரெண்டும். ஆமா. ஆனா ஆணு வந்து 3 போகத்துக்கு மூத்தது. ஆ, அது கரெக்டாக போடுறது. இது 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 6:30 மணி பிறந்தது ஜாகிர்ட்ட. ஜாக்கெட். ஆனா இது தலைப்பு புறா கண்ணையன்ட்டு. இதுக்கு தலைப்பு புறா. ஆமா. ம். தலைப்பு புறா ரெக்க கருப்பு. அந்த செல்வராஜ் வித்த புறா அதெல்லாம் யாரு வித்தாங்க என்னன்னு தெரியாது. இல்ல அவர் வீட்டுல பிறந்து 7 மணி 7 அந்த காலத்துல அந்த புறா இல்ல. அந்த லைன் இல்ல. இப்போ அந்த காலத்துல 7 ஹவர் 8 ஹவர் ரேஸ் டிரா ஆகும். அப்ப 3 டயம் எனக்கு தெரிஞ்சு கண்ணி 7 சில்லற அது வந்து தாத்தங்காரர் விட்ட புறா. தாத்தாங்கார்பேட்டை அந்த பெரியவர் புறா. பெரியவர் புறா. இப்போ இதுக்கு போட்டிருக்கோம். அவர்லாம் இருக்காரா தாத்தாங்கார்பேட்டை? இப்போ போட்டிருக்கோம் அந்த பொட்டைய. நமக்கு வெள்ளையே பிடிக்காது. ஆமா, வரவே வராது. சரி நம்ம தான் ரேஸ் சொல்லி விட்டு பார்ப்போம். அதுல 6 ஜோடி அதுல 6 ஜோடி சேர்த்து இருக்கு. இதான் நீ சொன்ன போட்டே அவனா? இது அந்த கைரானை சேர்ந்த போறாங்க. சப்ஜானு. சப்ஜானுக்கு இது பறந்துச்சா? இதெல்லாம் அங்க பாறையில ஓட்டினாங்களா? ஆமா ஆமா ஆமா. இருக்கிற வரைக்கும் பார்க்கலாம். அதுல ஒரு ஜாகிர் புறாக்கும் ஜாகிர் இதுல ஒரு புறாக்கும் பெரிய ஆண் இருந்து நம்ம சேலம் சந்திரன் எடுத்துட்டு போனாரு. ஜாகிர் ஆணுக்கும் பொட்டைக்கும் இவன் ஒரு ஆண் வாங்கியிருந்தாப்புல கைரானு. அதுல வந்தது இதெல்லாம். அருமையா இருக்கு. அவரு சுந்தரமூர்த்தி ஆண் ஒரு ஆண் இருந்துச்சு இல்ல? அதுல வம்சம் இல்ல. அது பெரிய சாமி கிட்ட தான் அதோட புறாங்க இருந்தது. அவன் வச்சிருக்காங்களா இல்லையானுங்கிறது தெரியல. ஓகே ஓகே. நான் கண்ணு பத்தியா? இதுவும் அந்த மோஜினி புறாங்களோட சேர்ந்தது. சரி சரி சரி. அருமையா இருக்கு. இந்தானுபா? இது சேதானு. இடத்தரு சேது. அங்கேயே பறந்துச்சா? அங்கேயே பறந்துச்சு. இங்க பாறையிலையும் 7 மணி புறா பறந்துச்சு. 6:40 பறந்துருக்கு இதோட பொட்டை. ரேஸ்ல விட்டு ஜெயிச்சிருக்கு. சரி சரி. இது ஜல பொட்டை. இதோட ஜோடா. ஆமா. அருமையாக இருக்கு. அவ்வளோதானா? சுரும்பாய் பார்த்தீங்க. என்கிட்ட இப்படியே ஒரு ஆண் இருக்குங்க. இப்படியா சிட்டிஸ். அந்த ஆண் பேர் காய்ச்சல் ஆண். காய்ச்சல் ஆண். ரேஸ் அன்னைக்கு காலையில் மட்டும் அதுக்கு காய்ச்சல் வந்துடும் கரூரில். நல்லா அது ஜோடாலாம் நல்லா பறந்துச்சு, ப்ரைஸ் வாங்கிச்சு. ஆனால் இந்த ஆண் மட்டும் அப்படி பண்ணும். ரேஸ் அன்னைக்கு காலையில் தீனி ஊற்ற தூக்கினாங்கன்னா உதறிக்கிட்டு நிற்கும். எல்லாம் பிரிச்சு போட்டு இப்போ தான் சேர்த்துச்சு. இல்லை இது போதுமே அந்த டைம். இப்போ குஞ்சாக்குன்னா சாதா போதுங்க. சும்மா நீங்களாக ஓட்டி பார்க்கறது தானே. என்ன செய்யுது இப்போ ஆணுங்க வந்து அந்த 3 ஆணு பறந்து நமக்கு முன்னாடி பறந்தது. அதில் பொட்டைங்க இப்போ போடுறோம். என்ன டைம் பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாம். அந்த வெள்ளையும் இதுவும் ஒரு ஜாத போகிறான். அந்த முன்னாடி காட்டின வெள்ளையும் தான் தூக்கி அதில் வச்சு பார்க்கலாம். அப்படியே வச்சு ஓட்டி பார்க்க வேண்டியது தான். எல்லாத்தையும் ரிசல்ட் பார்த்தா தானே தெரியும்.
பாருங்க. பக்கரு தான் ஓட்டி பார்க்கணும். ஓட்ட சொல்லிடலாம், அவ்வளோதானா? அந்த ஆண் பிள்ளையா? அங்கே இருக்க ரெக்கார்ட் ஆண் பிள்ளை. இது பறந்துச்சா? பறந்துருக்குண்ணா. ஆ. ஏன் அருமா என்ன ஒரு தொடர்ச்சியானதா ஒரே குண்டில் ஒரே ரெக்கவில் பூரா 2-3 வருஷம் பறந்து ஏதாச்சும் வச்சுருக்கா? வைக்கலையா? ஆ, இல்லை. தொடர்ச்சியாக 2 வருஷம் 3 வருஷம் பறந்தது இல்லை தானே? எனக்கு தெரிஞ்சு பரமசம் தான் ஒரே ஊரில் ரெக்கவில் விட்டு ஜெயிச்சான். அது 1 3 2 3 தானே ரெக்கவில். ரெக்கவல்ல, 2 3 ரெக்கவல்ல. அதுக்கு முன்னாடி கண்ணையன் வின் பண்ணுச்சா? ஆமாம். ரெக்கவில் ஆ அந்த 1 வருஷம். ஆமாம் ஆமாம். அது ஆனால் ஏன் இந்த புறாங்க வந்து தொடர்ந்து 2-3 வருஷத்துக்கு இருக்க மாட்டேங்குது? அது அந்த ரெக்கார்டில் வந்து எங்கள் வாதியார் புறா. ஆ, அப்படியே கூண்டை திறந்து விட்டு திறந்து மட்டும் காட்டுங்க. இப்போ கருணாப்புறா நிற்கிறத அப்படியே நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோம். திறந்து மட்டும் காட்டுங்க. சரி, நான் அப்படியே ஜூம் பண்ணு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போகும். புறாக்கள் இருக்கிறத மட்டும் அப்படி காட்டணும். ஆ, அப்படியே எட்டி வந்து அப்படியே எட்டி வந்து ஜூம். அதே மாதிரி மாற்றி பார்த்தீங்க இருக்கு. இல்லை இல்லை, நான் காலையில் குஞ்சு வச்சிருக்கேன், தண்ணி வைக்கலாமா? இன்னும் வைக்கலையா? இல்லைன்னா எங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த வீடியோவை அடுத்த தலைமுறைக்கு ஒரு பதிவாக செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த ஷோக்கில் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். என் வாழ்த்துக்கள் எப்பயுமே பழைய வீடியோக்களில் ஆர்வத்துக்கு இருக்குது, அப்படியே ஃப்ளோவில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதாவது இந்த ஆறுமுகம் வீடியோக்கள் அனைத்தையும் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் வச்சுருந்த புறா பேட்டர்ன் எல்லாத்தையும் அப்படியே காட்டினார். ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு லெஜண்டோட உங்கள் வீடியோ பண்ணி உங்களுக்கு நான் வந்து வெளியிடுறேன். சப்ஜெக்ட் ஓரியன்டல் வீடியோவாகவே கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.